ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக கேளுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது சாதாரண நேரம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரக்கூடிய நேரம். சிலருக்கு இது சோதனை காலம், சிலருக்கு இது விழிப்பு காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வெளியே போகாதீங்கன்னு ஜோதிடம் சொல்கிறது அப்படிங்கிறது பயப்படுறதுக்காக கிடையாது, பாதுகாப்புக்காக தான். உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது உங்களுடைய கிரகநிலை என்ன சொல்லுது அப்படின்னா, மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். எதையுமே சரி செய்ய முடிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கும். எது சரி எது தவறு அப்படின்னு புரியாமல் ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தில் எடுத்த ஒரு முடிவு கூட சின்ன பிரச்சனையாக மாறிட்டே இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது வெளியில் போகிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. வெளியே போகிறதுல தப்பு இல்லை, ஆனால் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரம் சரியில்லை. சுற்றுலாவில் இருக்கிறவங்க அப்படிங்க பார்க்கும் பொழுது எல்லாருமே நல்லவங்க கிடையாது. சுற்றத்தில் இருக்கவங்க சிலர் சிரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி நினைப்பாங்க. இப்போது மீன ராசிக்காரங்க ரொம்பவே நல்லவங்க. யாரையுமே சந்தேகப்படவே மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. இந்த நேரம் யாரையுமே நம்பி வெளியே போகிறது, யார் கூட பேசுறது, யாருக்காவது உதவி செய்கிறது கூட ரொம்பவே கவனமாக பண்ணணும். சின்ன விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய நேரம் தான் இது. சிலருக்கு வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேகமாக ஓட்டாதீங்க, அவசரமாக போகாதீங்க. சின்ன அலட்சியம் கூட பெரிய விபத்துக்கு காரணமாக இருக்கும். சிலருக்கு உடம்பு சோர்வு, தலைவலி, மன அழுத்தம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறத உடம்பை கவனிச்சுக்கணும், ஓய்வெடுக்கணும். தேவையில்லாமல் வெளியே போய் சோர்வு அடையாதீங்க, அதிகப்படுத்திக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ இது மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே சில சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வரும். புரியாமல் பேசுகிற வார்த்தை மனசுக்கு காயமாகும். அதனால் பேசுகிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கும். நீங்கள் நல்லவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எல்லோருமே அதை மதிக்க மாட்டாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது அதுதான் உண்மையும் கூட. ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு சோதனை தான், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. சில நாட்கள் தான். இந்த நாட்களை கவனமாக கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதும் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனையும் இருக்கும். அந்த சோதனையில் நீங்கள் தப்பாமல் இருக்கணும். எப்படின்னா, எதையுமே அவசரமாக செய்யாதீங்க, யாரையுமே உடனே நம்பாதீங்க. வெளியே போகிறத கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. வீட்டில் இருந்தால் நல்லது, மனசுக்கு அமைதி கிடைக்கும். உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்கள் எல்லாமே மீண்டும் வருவாங்க, பழைய நினைவுகள் எல்லாமே மீண்டும் வரும். ஆனால் அதில் மூழ்கி போகக்கூடாது. அது உங்கள் நேரத்தை வீணாக்கிடும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கு பணமும் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. இப்போ எடுத்த முடிவு அப்படிங்கிறது பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும். உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் பலம், அதை கைவிடாதீங்க. சில சமயம் எல்லாமே தவறாக நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி தான். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் நீங்கள் வென்றலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாது. ரொம்பவே கவனமாக இருங்க, அமைதியாக இருங்க. இந்த சில நாட்கள் கடந்து போச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மனசுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். உங்களை விட்டுட்டு போனவங்க கூட திரும்பி வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தை ரொம்பவே கவனமாக கடந்து போகணும். நம்பிக்கை வச்சு அமைதியாக இருந்து இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது வரும். மீன ராசிக்காரங்க, இது ஒரு எச்சரிக்கை மட்டும் கிடையாது, இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வெல்ல முடியும். இல்லைன்னா சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே போகிறத குறைச்சிக்கோங்க. உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மை. எல்லாருமே உங்கள் கூட இருக்க எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது கிடையாது. உங்கள் முன்னாடி ஒரு மாதிரியும் உங்கள் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசக்கூடிய ஆட்கள் தான் உங்கள் கூட அதிகமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்குமே நல்லாவே தெரியும். இப்போது இந்த நேரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நேரம் இல்லை. இது உங்களை சோதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். உங்கள் பொறுமையும் உங்களுடைய முடிவெடுக்கிற திறமையும் உங்கள் நம்பிக்கையும் சோதிக்கிற நேரம் தான். நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு தடைகள், நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு. ஆனால் ஜோதிடம் சொல்கிறது என்ன அப்படின்னா, சில நேரம் நம்ம தப்புக்காக இல்லை, நம்ம இன்னுமே வலிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே வரும். இந்த நாட்களில் வெளியே போகிறதுல ஒரு விதமான தடங்கல்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளம்பணுன்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால போக முடியாமல் போயிடும். சில நேரம் போனாலுமே வேலை நடக்காது, மனசுக்கு எரிச்சல் இருக்கும்.
அதுதான் ஏன் அப்படின்னா அந்த இடம் அப்படிங்கிறது அந்த நேரம் உங்களுக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு கிரக நிலைகள் சொல்லுது. சிலருக்கு நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வரும். வா போகலாம்னு சொல்லி அழைப்பாங்க, நீங்கள் நம்பி போவீங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் புரியும் அது உங்களுக்கு சரியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது யாரோட கூட்டத்தையுமே கொஞ்சம் தள்ளி வைங்க. தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கணும். காதல் விஷயத்தில் கவனம். இப்போ எடுத்த முடிவு அப்படிங்கிறது பின்னாடி வருத்தத்தை கொடுக்கும். யாராவது வந்து இனிமையாக பேசினா கூட உடனே நம்பிடக்கூடாது. சின்ன சின்ன பொய்கள் கூட பெரிய காயத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான மனசு. அதனால் எதையுமே ஆழமாக எடுத்துக்குவீங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா அமைதி, தனிமை, யோசிக்கிற நேரம். வெளியே போயிட்டு அலைஞ்சா மனசு இன்னுமே குழப்பமாயிரும். வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மனசு ரொம்பவே தெளிவாக இருக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ரிசல்ட் வராத மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்காக மனசு உடையக்கூடாது. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு நிலை தான். நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அதனால தான் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறது. இப்போது ஒரு நிமிஷம் இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு அந்த யோசனை தான் உங்களுடைய பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகுது. குடும்பத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் நல்லதுக்காக பேசினாலுமே அது வந்து தவறாக புரிஞ்சுக்கப்படலாம். அதனால் பேசுகிறதுல மெதுவாக இருங்க. சில நேரம் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய பதிலாக இருக்கும். பண விஷயத்தில் இன்னுமே கவனமாக இருக்கணும். இப்போ எந்த முதலீடுமே செய்யாதீங்க. யாராவது சொல்கிறாங்கன்னு நம்பி போகக்கூடாது. உங்கள் கஷ்டத்துக்கு பட்டு சம்பாதிச்சு பணம் காப்பாற்றிக்கணும். இந்த நேரம் கடந்து போனதுமே நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரும். ஆனால் இப்போ எடுத்த ஒரு தவறான முடிவு அந்த வாய்ப்பையுமே தள்ளி வைக்கும். அதனால தான் சில நாட்கள் வந்து சற்று பின்னுக்கு வாங்குவாங்க. வாழ்க்கையினுடைய ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்குவாங்க. எல்லாத்தையுமே உடனே அடையணும்னு அவசரப்படாதீங்க. உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடந்து தான் ஆகணும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது தவறு நடக்க போகிறதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுங்க. அதை இக்னோர் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பும் கூட. மீன ராசிக்காரங்க நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. ரொம்பவே ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க, உணர்ச்சி மிகுந்தவங்க. அதனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது உங்களை சோதிக்குது. ஆனால் இந்த சோதனையில் நீங்கள் தப்பாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த நல்ல நேரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நேரத்தை கவனமாக கடந்துக்கோங்க. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், இப்போது இந்த நேரத்தில் வெளியே போகாதீங்க. தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பயணம், தேவையில்லாத நட்பு, இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். உங்களுடைய மனசை காப்பாற்றுங்க. சில நாட்கள் கடந்து போச்சு அப்படின்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த நேரம் நானேன்னு இப்படி சிரிச்சுட்டே நினைப்பீங்க. அந்த நாள் வருது, காத்திருங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது அதுக்காக தான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அந்த முயற்சி அப்படிங்கிறத கைவிடவே கூடாது. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இது சாதாரண எச்சரிக்கை கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சின்ன அதிர்ச்சி மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ எதையாவது தொடங்கணும், எங்கேயாவது போகணும், யாராவது சந்திக்கணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு அவசரம் இருக்கும். ஆனால் அதே நேரம் ஏதோ ஒரு பெரிய தெரியாத தயக்கம் கூட இருந்துகிட்டே இருக்கும். போகலாமா வேணாமான்னு மனசு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமாக இருக்கும். அந்த ரெண்டாவது குரல் தான் அந்த தயக்கம். அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு செய்கையாகவும் இருக்கும். அதனால் இந்த நேரம் வந்து வெளியே போகிறதுனால நேரடியாக பெரிய விபத்துகள் எல்லாமே நடக்கும்னு அவசியம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே சேர்ந்து பெரிய பிரச்சனையாகும். தவறான மனிதரை சந்தித்து தேவையில்லாத பேச்சுகள் எல்லாமே நடந்து அதில் மனசில் நெருப்ப வச்ச மாதிரி இருக்கும். சிலருக்கு பெயர் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும். நீங்கள் எதுவுமே செய்யலைனாலுமே யாரோ பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்கள் மேலே குற்றம் சாட்டுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கூட்டம் கூடுற இடம், தேவையில்லாத வெளிப்புற சுற்றுலா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பரவாயில்ல, இது கடந்து போயிரும்னு நினச்சி சில விஷயங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. இந்த நேரம் ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே வெயிட்டுடனே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவ். லேட்டாக வெளியே இருக்காதீங்க. அந்த நேரம் அப்படிங்கிறது உங்கள் மனசு இன்னுமே பலவீனமாக இருக்கும். எதையுமே ஓவராக யோசிக்காதீங்க. அது வந்து உங்களுடைய தவறான முடிவுகளில் தள்ளும். உடம்புங்கிறது சின்ன சின்ன சிக்னல் எல்லாம் கொடுக்கும். சோர்வு, தூக்கமின்மை, சாப்பாடு சரியாக போகாது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணாதீங்க. உடம்பு சொல்கிறத கேளுங்க, ஓய்விடுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். தனியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேட்க முடியும். அதுதான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வேல்முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி.